உக்ரைன் யுத்தம் ட்ரம்ப்பை டென்ஷன் ஆக்கிருச்சாம. ட்ரம்ப்பை எதுதான் டென்ஷன் ஆக்கல. யுஏஇ மன்னர் ட்ரில்லியன் கணக்குல கொட்டி தான் குளிப்பாட்டினாரு. ஆனா மனுஷன் செப்பலை போட்டு வந்துட்டாரியா என்னைய பார்க்க அப்படின்னு கோச்சுக்கிறாங்க. அடே உங்க ஊர்ல தான்டா ஷூ, அவங்க ஊர்ல செப்பல்றா அப்படின்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்பேற்பட்ட மனுஷன் ட்ரம்ப் எல்லாத்துக்கும் கோச்சுக்குவாரு, இதுக்கும் கோச்சுக்கட்டும் அப்படின்னு விடலாமான்னு கேட்டா, இதுல உக்ரைன் யுத்தம் மாட்டிக்கிச்சு, நம்ம விடக்கூடாது. அதே போல சீனாவும் மாட்டியிருக்கு. அதை பத்தி விரிவா ஏற்கனவே கடந்த காணொளியில பேசியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துருக்கு. உக்ரைன் யுத்தத்துல இந்த ஆள் தான் சாதிச்சுக்கிட்டு இருக்கானே, உக்ரைனையே எழுதி வாங்கிட்டாரே அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் சரிதான். அதே சமயம் உக்ரைன் யுத்தத்தை நான் வந்தா நிறுத்துவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டாரு, ஜெயிச்சாரு. அவர் ஜெயிச்சதுக்கு பல காரணங்கள். அதுல பெரிய காரணம் யுத்தத்தை நிறுத்துவாருப்பா அப்படின்னு. உலகத்திலே அமெரிக்க அதிபர் யுத்தத்தை நிறுத்துவாரு அப்படின்னு கேட்டா, ஏய் தூக்கத்துல வளர்றாயா, யுத்தத்தை நடத்துவாரு அப்படின்னு சொல்லி ஊர் உலகமே சொல்லும். ஆனா யுத்தத்தை நிறுத்துறதை நம்பி அமெரிக்கக்காரன் ஓட்டு போட்டான் அப்படின்னு அமெரிக்கக்காரன் சொல்றான், நம்மளும் நம்புவோம். யுத்தம் நின்னுச்சா அப்படின்னு கேட்டா, இப்பதானே வாசலுக்கு வந்திருக்கேன், இன்னும் சேர்லயே போய் உட்காரல அப்படின்னாரு. சேர்ல உட்கார்ந்தபடி இப்பதானே உட்கார்ந்திருக்கேன், ஒரு 2 3 நாள் போட்டும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாட்களாக இந்த மாசம் இறுதி வாரம் இல்ல அடுத்த மாசம் முதல் வாரம் அப்படியே டேட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னடா இப்படிலாம் டேட்டு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அக்யூரேட்டா ஒரு டேட் சொன்னா அன்னைக்கு காலையில அந்த மைக்க போட்டு நிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த மாசம் கடைசி வாரம், அடுத்த மாசம் வாரம்னு சொன்னா கொஞ்சம் கேப் கிடைக்கும்ல அப்படிங்கிற மாதிரி வண்டி ஓட்டுனாங்க. கடைசியில இப்ப விட்டாங்க. விட்டு பெரிய பெரிய விவகாரம், ஈரானு, கிரீன்லாந்து, வெனிசுலா அப்படின்னு பெரிய பெரிய விஷயங்கள தொடுறோம். இத பத்தி மட்டுமே கேளுங்க. உங்களுக்கு தேவை பரபரப்பு. நாங்க தான் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம வெள்ளை மாளிகை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி உள்ளூர் ஏஜென்சிகள அடிச்சு பத்தி விட்டாரு ட்ரம்ப். ஆனா அடுத்ததாக இவர் வரப்போறாரா என்னலாம் தெரியல. காரணம் இவர் வரணும் அப்படின்னா முதல்ல சட்ட திட்டங்கள மாத்தணும். 3 டெர்ம்க்கு அலவுடு அப்படின்னு கொண்டு வரணும். அது சொந்த கட்சிக்காரன் ஒத்துக்கணும். முதல்ல இந்த திட்டத்த செனட்டு, காங்கிரஸ் அங்க உள்ள நீதித்துறை எல்லாம் பைபாஸ் பண்ணி போய், அதாவது வெற்றி பெற்று போய், அதுக்கப்புறம் சொந்த கட்சிக்காரன் இவரை திருப்பி நிறுத்துறதுக்கு ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் மக்கள் ஓட்டு போட்டு கொண்டு வரணும். இம்புட்டு பிரச்சனை இருக்கு. ஆனா இம்புட்டு பிரச்சனையும் தாண்டி சொன்னதை செஞ்சியா அப்படிங்கிற மாதிரி உக்ரைன் யுத்தம் நின்னுச்சா அப்படின்னு கேட்டா நிக்கலைன்னு சொல்ல முடியுமா ஒரு பெரிய மனுஷனால அப்படின்னு கேட்டா அங்கதான் இடிக்குது. காரணம் உக்ரைன் யுத்தம் நிக்கவே நிக்காதாட்டுக்கு. இவர் போக்கஸே பண்றது இல்லையே. இவர் தான் கிளம்பி போயிட்டாரு. இவர் கிளம்பி போனனால ஜெலன்ஸ்கி பழையபடி ஆட ஆரம்பிக்கிறாரு. அபுதாபியில பேச்சுவார்த்தை, அடுத்ததாக துருக்கியில பேச்சுவார்த்தை, இறுதியாக ஏதோ ஒரு இடத்துல 3 அதிபர்களும் சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அப்பவே ரஷ்ய டெலிகிராம் சேனல்கள் 3 அதிபர்கள் சரி, அமெரிக்க அதிபர், ரஷ்ய அதிபர், உக்ரைன் அதிபரா யார் வரப்போறார்? ஜெலன்ஸ்கியா வேற யாருமா அப்படின்னு கேட்டாங்க. அவனுங்க கேட்டதுல அர்த்தம் இருக்கு. ஜெலன்ஸ்கி அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, இப்ப பேச்சுவார்த்தையில அவர் ஒத்துக்கிறார். என்ன யுத்த நிறுத்தத்தையே ஒத்துக்கிறார். ஆனா துருப்புக்கள் அங்கங்கே நிக்கணும் அப்படிங்கிறார். இதுக்கு இவர் ஒத்துக்காமயே இருந்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. காரணம் ரஷ்யாவோட நிலைப்பாடு 4 பிராந்தியங்கள் சொந்தம் ரஷ்யாவுக்கு முடிஞ்சு போச்சு. பஃபர் ஜோன்ல எவ்வளவு அப்படிங்கிறத பேசிக்கலாம் அப்படிங்கிறதா அவர்களோட நிலைப்பாடு. ஆனா நிறைய ஏஜென்சிகள் ரிப்போர்ட் பண்றது என்ன அப்படின்னா, பேச்சுவார்த்தையில உட்காரும் போதே டொனட்ஸ் லுகான்ஸ் 2 பகுதிகளை விட்டு கொடுத்துறணும் முழுமையா. அடுத்த பகுதிகள்ல ராணுவம் பூரா வெளியேறிடணும். அதாவது ரஷ்ய ராணுவம் வெளியேறிடணும், உக்ரைன் ராணுவம் வெளியேறிடணுங்கிறது அமெரிக்காவோட நிலைப்பாடு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கே ரஷ்யா சம்மதிக்காது. இப்ப ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்கெங்க எந்த நாட்டு ராணுவம் இருக்கோ, இப்ப ரஷ்யா டொனட்ஸ்ல 90 99 இருக்கு, என்னமோ இருக்கட்டும், 1% நான் இருக்கேன்ல, அந்த 1% நிலத்துல என் ராணுவம் நிக்கும், நான் நிப்பேன் அப்படிங்கிறாரு. அப்படி நின்னு பேச்சுவார்த்தை, அப்படி பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய காலகட்டத்துல இதை ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனா உருவாக்கிடுவோம் அப்படிங்கிறாரு. இவ்வளவு பெரிய யுத்தம் போட்டதுக்கு புண்ணியமே இல்லாம போயிடும். 2 சைடுக்குமே இல்லாம போயிடும். அண்ணன் அமெரிக்காக்கு இருக்கா என்னங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இது எதுக்கு அப்படின்னா பேச்சுவார்த்தையை இழுக்கிற விஷயம். அப்ப அபுதாபியில நடக்கிற பேச்சுவார்த்தை அது கிழிஞ்சுதான் தொக்குது, பிரயோஜனம் கிடையாது. ஆனா என்ன, ட்ரம்ப் இல்லாதனால பழையபடியே சேட்டையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஜெலன்ஸ்கி. ஆனா அவர் சேட்டையை கொடுக்குறாரு அப்படிங்கிறக்காக களம் ஒன்றும் அவருக்கு ஃபேவரா மாற போறது கிடையாது. காரணம் என்ன, ரஷ்யா ஏகப்பட்ட பகுதிகளை முன்னேறிக்கிட்டு இருக்கு. அவர்களோட கவனம் பூரா இப்ப இந்த 4 பிராந்தியங்களை நீ பேச ஒத்துக்காட்டி இப்ப என்ன கிருமியா வாழ்ற மாதிரி நான் கொஞ்ச நாட்கள்ல ஆள ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்றார்கள் ரொம்ப நம்பிக்கையா. அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்கும்போது, மரியப்பொருள்ல ஏதாவது சவுண்டு கேக்குதான்னு கேட்கிறார்கள். உதாரணமா உக்ரைன் ராணுவம் தாக்குச்சு, உக்ரைனோட உளவுத்துறை பூந்து போய் குண்டு வச்சுச்சு, அப்படி எதையாச்சும் கேள்விப்படுறீங்களா அப்படின்னு கேட்டா இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. காரணம் நடந்தா தானே.
அதே போல சைலண்டா எல்லா பிராந்தியங்களையும் எங்களால கண்ட்ரோல் எடுத்து நாங்க பாட்டு ஆள முடியும். பஃபர் ஜோனை மட்டும் பேசுறான் தான் உள்ள வா, இல்லாட்டி கிடையாது போ அப்படின்னு சொல்லி ரஷ்யா ஒரே அடியா பத்தி விட்டுருச்சு. அநேகமா ட்ரம்ப் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வரும்போது ஜெலன்ஸ்கி இதே தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ட்ரம்ப் அடிச்சு வழிக்கு கொண்டு வர ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரெண்டாவது ஆப்ஷன் அப்படிங்கிறது ரஷ்யா முன்னேறி போய்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஐரோப்பாவே நடுங்கி போய் வந்து காலில் விழுகணும். இது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு இப்ப நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஜெலன்ஸ்கியோட உச்சகட்ட காமெடியா தான் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது யதார்த்தமான உண்மை.